ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 9:6 இது ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு 450 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் அந்த வார்த்தை நமக்குள் வாசமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமானதுதான். அதனாலதான் அந்த பிறப்பை நாம் கொண்டாடும் போது அதிசயமான பிறப்பு, நற்செய்தியான ஒரு பிறப்பு, உண்மை உள்ள ஒரு பிறப்பு, பாவத்தை நீக்கிற ஒரு பிறப்பு, பாவிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு பிறப்பா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆலோசனை கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். உனக்கு பிரியமானதை நான் உனக்கு போதிப்பேன், நலமானதை உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் ஆலோசனைகளை சொல்லுகிறார். இந்த இடத்துல இப்படி இரு, அந்த இடத்துல அப்படி இரு, அப்படி நம்ம நடக்க நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுமுள்ள வல்லமை உள்ள தேவன், அவருடைய கரத்துல வல்லமை இருக்கிறது என்பதை அவர்கள் சீஷர்கள் மத்தியிலும் அநேக ஜனங்கள் மத்தியிலும் அவர் வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதுமுள்ள நித்திய பிதா ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த நித்திய பிதா என்ற வார்த்தை அவருக்குள்ள சேருகிறது. சமாதான பிரபு, ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது சமாதானத்தை கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. அதனால்தான் அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர் வைக்கிறார்கள். அப்போ சமாதானம் வேண்டும், உலக பிரகாரமான சமாதானம் வேண்டும் என்றாலும் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், ஒரு உயிர்ப்பிப்பு வேண்டும். அதனாலதான் அவருடைய பிறப்பு நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. அதனாலதான் அவர் வல்லமை உள்ள சமாதான பிரபு என்று அவருக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த சமாதான பிரபுவை நாம் அழைப்போம், நாம் இருதயத்துக்குள் வைத்துக் கொள்வோம். அந்த சமாதானத்தின் பிரபு மூலமா நம்ம குடும்பத்துக்குள் ஒரு சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும். அநேகர் சமாதானம் இல்லாமல் அலைந்து தீர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். மெய்யான சமாதானம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சமாதானம் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.